உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போது இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல் சனி பகவான் வக்ரம், இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ, நீங்கள் யாரை அதிகமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியா வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்றது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு கூட தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்கள்ல மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யாரு? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா
அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி. ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12இல் சுக்கிரன் மறைவது சிறப்பு. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசியானாலும் துலாம் லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராசிநாதன் மறைவது சிறப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிட்டார்னா அற்புதமான யோகம்னு அர்த்தம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே ஆனால் அது குறையும். ஆமாங்க, மனசுல பயம் குறையும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் சீக்கிரம் சரியாகும், குணமாகும், நோய்கள் குணமாகும். மருத்துவ செலவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கட்டுக்குள் வந்துடும். நல்ல மருந்து, நல்ல மருத்துவர், இதெல்லாம் உங்களுக்கு உண்மையான மருந்தெல்லாம் கிடைக்கும். ஏமாற்றங்கள் இருக்காது. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகும். வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது சில விஷயங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அப்போ 8ஆம் அதிபதி 12இல் மறைவது சிறப்பு. அப்போ துலாம் ராசிக்கு இந்த அசுப கிரகங்களின் கூட்டு 2, 7 கூடிய செவ்வாய் 9வது வீட்டில் இருப்பது மேலும் யோகத்தை கொடுக்கும். தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் 2 கூடியவன் 9ஆம் இடத்துல இருந்தானா பணம் வருவதே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும், பணயோகத்தை கொடுக்கும், தனயோகத்தை கொடுக்கும். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்கள் பாவ கிரகங்களின் சேர்க்கை இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். இது ஒரு நல்ல யோகமான காலம், ஒரு அதிர்ஷ்டமான காலம். 8ஆம் அதிபதி 12ல் எப்போ மறைஞ்சாரே அதுவே சூப்பர். 2ஆம் அதிபதி 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு, அது இன்னும் டாப்பு. 2 கூடியவன் 9இல் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படியாவது பொழைச்சிப்பான். அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், அவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பெண்களாக கூட இருந்து ஏதேனும் தெரியாமல் நான் போய் இல்லை மாட்டிக்கிட்டேன் சாமி, நான் தெரியாமல் இவங்கள்ட்ட காசு வாங்கி கொடுத்துட்டேன், தெரியாமல் இவங்களை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ அவங்களுக்கு பொறுப்பேற்றுருக்கேன், நான் கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத கடன் சுமைகளில் நான் போய் மாட்டிக்கிட்டேன் சாமி, தெரியாமல் போய் நான் கடன் சுமைகளில் கடன் பிரச்சனைகளில் நான் போய் மாட்டிக்கிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கை உங்களுக்கு நிச்சயம் நன்மைகளை செய்யும். சரி, இந்த அசுப கிரகங்கள் துலாம் ராசிக்கு நல்லது செய்யணும். சாமி, நான் முன்ன வெளிநாடுகளில் இருக்கேன், நான் யூகேயில் இருக்கேன், யூரோப் கண்ட்ரியில் இருக்கேன், ஜெர்மனியில் இருக்கேன், ரஷ்யாவில் இருக்கேன், சம்திங் கனடாவில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், இல்லைனா அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கேன், வளைகுடா நாடுகளில் இருக்கேன், அல்லது சிங்கப்பூர், மலேசியா, எங்கே வேணாலும் நீங்கள் இருங்க. உலகத்தில் நீங்கள் எந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரியாக இருக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும் சரிதான். நான் துலாம் ராசி, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இது எனக்கு சரியாகுமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக சரியாக கூடிய தருணம். நான் தெரியாமல் இப்படி மாட்டிக்கிட்டேன் சாமி, இந்த பிரச்சனையில் எப்படியாவது என்னை கொண்டு வரணும், காப்பாற்றணும், என் பையனை காப்பாற்றணும், கணவனை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், அல்லது ஒன்று சேர்க்கணும். இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான். துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கை, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்,
சொத்து பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். இடப்பிரச்சனைகளாக இருப்பது, சொத்து பிரச்சனைகளாக இருப்பது, பாகப்பிரிவினையாக இருப்பது, அல்லது நீங்கள் காசு கொடுத்து வாங்கின இடத்துல வரக்கூடிய டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏதேனும் டாக்குமெண்ட் அதில் வில்லங்கங்கள் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, அவையும் சரியாகும். அப்போ துலாம் ராசிக்கு இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே சாமி, கம்பெனிலேருந்து, ஃபேக்ட்ரியிலேருந்து, ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா, ஏதாவது பரிகாரங்கள் கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக யாக வேள்விகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அது உங்கள் நிறுவனமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். வாடகை வீடாக இருந்தால் கூட சரிதான். சிம்பிளாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க. அதற்கான கால நேரம், அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இப்போ யார் பேரில் கம்பெனி இருக்குது, யார் பேரில் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனசில் ஒரு பயம், மனசில் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன், ஒரு கில்ட்டினஸ், மெயினாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யும், பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எந்த மாதிரி டைப் ஆஃப், எந்த நட்சத்திரத்தில் செய்கிறது, எந்த ஹோரையில் செய்கிறது, மெயினாக எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும், அது வளர்பிறையில் பண்ணதா நல்லதா, தேய்பிறையில் பண்ண, இந்த மாதிரி ரகசியங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும். அப்போ இந்த ரகசியம் எங்கே இருக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் யாராக, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி, ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பு. இப்போது நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருக்குறோம், அதிரடியாக கூட்டு சேரும் அசுப கிரகங்கள். கெட்டவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே பாடுறா 3 அயோக்கியன்னு ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறாங்க பாரு, அந்த 3 கெட்டவங்களும் ஒன்றாயிட்டாங்க. சொல்கிறோம்ல, டேய் அந்த பக்கம் போகாத, அவங்க ரவுடிங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, அந்த 3 ரவுடி இருக்காங்க, அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்காங்க, போகாத சொல்கிறோம்ல. கூட்டு சேரும் அசுப கிரகங்கள். அப்போ சுக்கிரன் ஏங்க உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சுக்கிரனிய அசுபராறு 7, 12 கூடையவன். சரி, ராசி லக்னாதிபதி செவ்வாய், அவன் 6ஆம் அதிபதி, அவரும் 50% தான் நல்லவர். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, சனி பகவான் 3, 4 கூடையவன், அவரும் 50% தான் உங்களுக்கு நல்லவர். அப்போ இந்த அதிரடி காட்டக்கூடிய 3 அசுப கிரகங்கள் கூட்டு சேருது, செவ்வாய், சனி, சுக்கிரன். இதில் குரு தான் இவங்க 3 பேரையும் தீர்மானிக்க போகிறாரு. இவங்க நல்லது செய்யணுமா, கெட்டது செய்யணுமா, விருச்சிக ராசிக்கு இவங்க என்ன செய்யணும், எவ்வளோ கொடுக்கணும், இந்த டிரான்சாக்ஷனை பூரா தீர்மானிக்க போவது குரு பகவான். அதனால தான் என்ன செய்ய போகிறார் குரு, அடங்குவாரா அடக்குவாரா. நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை அடக்கி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் இந்த கூட்டு சேர்க்கை இருக்கும். குரு உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார். ஏன்னா 2, 5 கூடையவன் குரு 9ஆம் இடத்தில் இருந்து உங்களை காப்பாற்ற போகிறாருன்னு அர்த்தம். பொதுவாக குருக்கு 5வது பார்வையில் விருச்சிக ராசி இருக்குது. இப்போ சமீபமாக சில விஷயங்களில், சில சிக்கலில் போயிட்டு வெளியில் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கலாம்,
ஒரு 3 மாதம் 4 மாதமாவது அந்த இடத்த முடிக்க முடியாமல் இழுபறியில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிக்கல். இல்லைனா உங்கள் காசை கொண்டு போய் யார்ட்டையா கொடுத்துருப்பீங்க, வாங்க முடியாமல் சிக்கலாக இருக்கும். அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரியான சிக்கல். இல்லை ஒரு தொழிலுக்காக ஒரு கடன் டாப்அப் பண்ணலான்னு பேங்க்கு போயிருப்பீங்க, அது இழுத்துக்கிட்டே இருக்கும். 1 மாதம் 2 மாதமாவது இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்கிறாங்க, டாப்அப்பே பண்ண மாட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது. நிறைய இடங்களில் பார்த்திங்கனாக்கா குடும்ப வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஒரு நேரம் வரலும் நல்லா இருந்த அவங்க வீட்டுக்கார் இருக்கிற வரலாம், அப்பா இருக்கிற வரலும், தாத்தா இருக்கிற வரலும், மாமனார் இருக்கிற வரலும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பட்டு போயிடும். இது தொழிலுக்கும் பொருந்தும். அதாவது பரம்பரையாக அப்பா தொழில் எடுத்து செய்கிறது, தாத்தா தொழிலை எடுத்து செய்கிறது, அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. எங்கள் தாத்தா நல்லா பண்ணார், எங்கள் அப்பா நல்லா பண்ணார், நான் இதை விட்டுடணும்னு எங்கள் பயமாக இருக்குதுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க. அப்போ தடைபடக்கூடியது உங்கள் குடும்ப வளர்ச்சியாக இருக்கலாம், உங்கள் தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம். தொழில் தடைப்படுதுங்க சாமி, நாங்கள் பரம்பரையாக செஞ்சுட்டு வரோம், 3வது தலைமுறையாக நான் செய்கிறேன் இந்த. அப்போது குடும்ப வளர்ச்சி தடைபடுகிறதா அல்லது தொழில் வளர்ச்சி தடைபடுகிறதா? தடை எங்கே இருக்குது? தொழில் தடைகள், வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி தடைகள், அல்லது வீட்டில் நடக்க வேண்டிய உரிய விஷயங்கள், வருமான தடைகள், வரவேண்டிய பணங்காசுகளில் இருக்க வேண்டிய தடைகள், அதே போல் களத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய குடும்பத்தில் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகளில் வரக்கூடிய தடைகள். அவங்க வந்துடுவாங்க சாமி, அவங்க அம்மா தான் தடுக்கிறாங்க, இவர் வந்துடுவார் சாமி, இவங்க அக்கா தான் தடுக்கிறாங்க. குடும்ப பிரச்சனைகளில் வரக்கூடிய தடைகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அந்த தடைகள் விலகும். அதே போல் விருச்சிக ராசி என்பர்களே, நீங்கள் மெயினாக உங்கள் ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் தீரும். இடப்பிரச்சனைகள் தீரும். விற்காத இடம் விற்றுரும். மெயினாக வாங்க வேண்டிய இடங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஆகஸ்ட் மாதத்துலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் எதாவது இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். அப்போ இடப்பிரச்சனைகள், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இது சம்பந்தமான வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் இது ரிலேட்டடாக வம்பு வழக்குகள், ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகி உங்களுக்கு வெற்றி கிட்டும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ அதே போல் சுக்கிரன் 7, 12 கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே திருமண யோகங்கள், அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, மேக்கப் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த தொழில் செய்ய நேச்சுரல்ஸு அந்த மாதிரிலாம் மேக்கப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, திருமண மண்டபங்கள், திரையரங்குகள், அப்புறம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, டூர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ரெசார்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க, வாடகைக்கு விடக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரியான ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ உங்கள் இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் தொழில் செய்கிற இடங்களில் அங்கே சின்ன சின்ன ஹோமங்கள், ஒரு யாக வேள்விகள் செய்வது சிறப்பு. அது என்னைக்கு, எப்போ, எப்படி என்பது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் ரகசியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். விருச்சிக ராசி நேயர். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் யாருங்க, சனி. பாருங்கள், தனுசு ராசி நேயர்களே, ஒரு 50% தனுசு ராசி என்பர்கள்
பரவாயில்ல தப்பிச்சிட்டோம் காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் கொண்டு வந்து நின்றுட்டுருக்கோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், நான் சௌரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு 50% தனுசு ராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்காங்க. பிஸ்னஸ் இருக்குது, தொழில் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, வருமானம் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி. ஒரு 50% தனுசு ராசி அன்பர்களுக்கு 50% மகிழ்ச்சி. பாக்கி இருக்கக்கூடிய 50% தனுசு ராசி அன்பர்கள் வெளியில் சொல்ல முடியாத சில கஷ்டங்கள், அது குடும்பத்திலேயா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம். மெயினாக சார் ஒன்று தான், ஒன்று குடும்பம் நல்லா இருந்தால் தொழில் வருமானம் உத்தியோகம் இதில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், நிம்மதி இருக்காது. இல்லை வருமானம் தொழில் வேலை நிம்மதியாக இருந்ததுன்னா வீட்டில் அங்கே நிம்மதி இருக்காது. ஒன்று 7ஆம் பாவம் வேலை செய்யும், இல்லைனா 10ஆம் பாவம் வேலை செய்யும். இதுதான் ரகசியம். நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தனுசு ராசி என்பர்களே, இப்போ உள்ள கால சூழ்நிலை, நீங்கள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தான், சூப்பராக இருந்தாலும் சரி தான், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, உண்மையை மறைக்காமல் சொல்கிறீங்க, ஓப்பனாக சொல்கிறீங்க, இதுதான் எங்களுக்கு வேணும். அப்போ 7, 10, 4, 7, 10 3 கேந்திரங்களிலும் அசுப கிரகங்களின் கூட்டு. கெட்டவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க, ஒன்றா வராங்க. 1, 4, 7, 10. இதில் 1ஆம் அதிபதி மட்டும்தான் 8ஆம் இடத்தில் மறைவு. இப்போ குருவால் உங்களை காப்பாற்ற முடியாது. அடக்குவாரானா தனுசு ராசிக்கு சனி செவ்வாய் சுக்கிரன் இடத்தில் குரு அடங்கி போவார். குரு அடக்கிற மாதிரி இருந்ததுன்னா தனுசு ராசிக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது? அப்போ இந்த மாதிரி ஜோதிட ரகசியங்களை அறிந்து, இந்த மாதிரி ஜோதிட ரகசியங்கள் ஜோதிட சூக்ஷ்மங்களை அறிந்து, இப்போ இந்த 3 கூட்டு அசுப கிரகங்களிடமிருந்து தப்பிக்கிறது எப்படி? இது தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? அல்லது இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யறது? என்ன செஞ்சால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், நிம்மதி கிடைக்கணும், எப்படியாவது இந்த பிஸ்னஸை காப்பாற்றணும், கம்பெனியை காப்பாற்றணும், கடைகளை காப்பாற்றணும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும். மெயினாக குடும்பம் வருமானம் 2 இடம்தான் உங்களுக்கு பாதிப்பு. ஒன்று குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, இல்லைன்னா தொழில் வேலை வருமானத்தில் நிம்மதி இருக்காது. அப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா சாமி, அதையும் நீங்களே சொல்லுங்கள். அப்போ தனுசு ராசி என்பவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கு வசிப்பவராக, இந்த பூமியில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி தான், எந்த பூமியில் இருக்குன்னு அவ்வளோதான் விஷயம். எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் வழிபாடுகள் கை கொடுக்கும். ஒரு இடப்பிரச்சனையாக இருக்கலாம், இடதோஷங்கள் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, திருஷ்டிகள் கலகங்கள். மெயினாக தனுசு ராசி எது பாதிக்கும்னா கண் திருஷ்டிகள், கலகமும் கண் திருஷ்டியும் அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. எதிரிகளுடைய தொந்தரவுகள், நண்பர்கள் எதிரிகளாக மறைமுகமாக இருப்பாங்க. உங்கள் முன்னாடி நல்லா அப்படி சிரித்து பேசிட்டு பின்னாடி போனோடனே ஒரு கலகத்தை பண்ணிட்டு போவாங்க. எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண் கலகங்கள். அப்போ அந்த கலகங்கள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. இதெல்லாம் இந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் கை கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு செய்வது, உங்கள் ஃபேக்ட்ரியோ உங்கள் கம்பெனியோ இருக்குமே ஆனால் அந்த இடத்துல ஒரு இடதோஷ நிவர்த்தி, ஒரு வாராகி ஹோமம் அந்த மாதிரி செய்கிறது. உங்கள் வீடாக இருக்குமே ஆனால் ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு யாக வேள்வி செய்வது, இதெல்லாம் காமனான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த அசுப கிரகங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னாக்கா, உண்மையிலேயே நீங்கள் ஜெயிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு
இப்போ என்ன தசாபுத்தி, எனக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள் சாமி. இப்போ எனக்கு எந்த தசை நடக்குது, இது ஃபேவரபுளா அன்ஃபேவரபுளா? அதே போல் ஏன் ஜாதக பிரகாரம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாவகிரகங்கள் சனி செவ்வாய் சுக்கிரன் எனக்கு இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இதை கம்பைன் பண்ணி இவங்களை அடக்கிறதுக்கு என்ன மாதிரியான தெய்வத்தை பிடிக்கணும். அப்போ ஜாதக ரீதியாக ஜாதகத்தை வச்சு அல்லது கம்பெனி நேம், ஃபேக்ட்ரி நேம், அதை வச்சு அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை அறிந்து ஆஸ் பர் இவர் பர்த் சார்ட் அதை அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே விமோச்சனம் கிடைக்கும், பாவ விமோச்சனம் கிடைக்கும், தொழிலில் நிம்மதி பிறக்கும், வேலையில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். நமக்கு என்னங்க வேணும்? நிம்மதி வேணும், அவ்வளோதான் விஷயம். எனக்கு எப்படியாவது தொழிலை காப்பாற்றி கொடுங்க சாமி, எனக்கு எப்படியாவது வேலையை காப்பாற்றி கொடுங்க சாமி, எனக்கு எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றி கொடுங்க சாமி. அப்போ காப்பாற்றுறது நம்ம கையில் இல்லை, தெய்வத்தால் தான் ஆகும். அப்போ பாருங்கள், இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் குருவால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் போய் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அப்போது இந்த ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ளது. உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தனுசு ராசி என்பர்களே உங்கள் பிறப்பு ஜாதகம் அந்த ரகசியம் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியம் அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே.